இந்த சம் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபைண்ட் த மோட் ஆஃப் த கிவன் டேட்டா. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க டேட்டா வச்சு மோட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3.1 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். ஸோ 2 டைம் வந்திருக்கு. அதே மாதிரி 3.3யும் வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கு. ஓகேவா? சாரி, 3.1 இங்கே இருக்கு. ஸோ அப்போ 3.1ம் வந்துட்டு என்னது 2 டைம் வந்திருக்கு, 3.3யும் 2 டைம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். 3.1 அக்கரிங் எத்தனை டைம்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகிருக்கு? அக்கரிங் 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3.3யும் வந்துட்டு அக்கரிங் 2 டைம்ஸ். ஸோ ரெண்டுமே வந்துட்டு வந்திருக்கா? 2 டைம். ஸோ ஈக்குவலான டைமில் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு அதிகமானது. ஸோ அப்போ மோடுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? 3.1 அண்ட் 3.3. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே மோடு தான். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பை மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு மோட் இருக்கிறதுனால இது வந்துட்டு என்னது? பை மாடல். ஓகேவா? புரியுதா இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ மோட்னால் ரொம்ப ஈஸி தான். எது அதிகமான நம்பர் இருக்கோ அதுக்கு பேர் தான் மோடு. ஸோ 3.1 2 தடவை வந்திருக்கு, 3.3யும் 2 தடவை இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்துமே வந்துட்டு 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு மோடு வந்துட்டு இது ரெண்டும் தான் மோடு அப்படின்னு எழுதிட்டு, ஸோ 2 இருந்தது அப்படின்னா பை மாடல், 3 இருந்ததுன்னா ட்ரை மாடல், ஸோ சிங்கிள் மட்டும் இருந்தது அப்படின்னா தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சதில் இந்த சம் எப்படி போட்டிருக்கோன்னு? புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.